அதிமுகவினுடைய கூட்டணி அறிவிப்பு என்பது இடி போல முதல்வருக்கு இறங்கி உள்ளது என்றும் பயத்தின் உச்சத்தில் முதல்வர் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம். ராமச்சந்திரன், அதிமுகவினுடைய கூட்டணி அறிவிப்பு இடிபோல முதல்வருக்கு இறங்கி இருக்கிறது, பயத்தினுடைய உச்சத்தில் முதல்வர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியது என்ன? விவரங்கள். வணக்கம் காயத்ரி. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த எக்ஸ்தல பதிவில் திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று எனது எக்ஸ்தல பதிவு வாயிலாக தெரிவித்தேன். தமிழ்நாட்டு நலனுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அறிவித்திருந்தார். இன்று இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த திரு ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டு விட்டார். மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு மீது இருக்குதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நீட் என்றால் என்ன, அதனை இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது யார், அதனை உச்ச நீதிமன்றம் வரை வாதாடி நிலைபெற செய்த அந்த கூட்டணி இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள். நீங்கள் ஓட்டிய ரீல் முடியும் நேரம் வந்துவிட்டது. அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டை நம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, மாறாக நமக்கான மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் எனவும் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லை பெரியாறு அணையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்த திமுகவின் தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திமுகவின் ஊழல் தோல்வித்து காட்டி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி வாகை சூடும் எனவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த எக்ஸ்தல பதிவின் மூலமாக தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமச்சந்திரன்.